பட்டாம்பூச்சி பட்டாம்பூச்சி என்றழைக்கப்படும் வண்ணத்துப் பூச்சி அதன் வண்ணங்களாலேயே நம் அனைவரையும் கவர்கின்றது. ஆனால் அது எப்படி உருவாகின்றது என்று நம் அனைவருக்கும் தெரிவதில்லை. டிசம்பர், ஜனவரி மாதங்களில்தான் பட்டாம்பூச்சிகள் இனவிருத்தி செய்கின்றன. பகலில் வெயிலும் இரவில் குளிரும் உள்ள பருவநிலை பட்டாம்பூச்சிகளின் உருமாற்றத்திற்கு உதவியாக இருக்கும். இலைகளின் பின்புறத்தில் பெண் பட்டாம்பூச்சிகள் முட்டையிடும். சுமார் 10 நாட்களில் முட்டை பொரிந்து புழு வெளியே வரும். முட்டையே ஒரு சிறு அளவுதான் இருக்கும். அதிலிருந்துதான் சிறிய புழு உருவாகின்றது. அந்த சின்ன புழு கொழுந்து இலைகளை தின்று 2 வாரத்தில் பெரிதாக வளர்ந்துவிடும். வளர்ந்த புழுவின் அளவு சுமார் 6 சென்டிமீட்டர் இருக்கும். வளர்ந்த புழு தன்னை சுற்றி ஒரு கூட்டை கட்டிக்கொள்ளும். இந்த கூடு எப்போதும் இலையின் அடிப்பகுதியில்தான் இருக்கும். வெயிலில் கருகிவிடாமல் இருப்பதற்காக இந்த ஏற்பாடு. இலைகளை தின்னும் வகையில் அமைந்திருக்கும் வாய் கூட்டுப்புழு பருவத்தின் போது தேன் குடிப்பதற்கு தோதாக மாறும். சுமார் 10 நாட்களில் வெளியே வரும்போது அதற்கு சிறகுகள் முளைத்திருக்கும். கூட்டை விட்டு வெளிவந்த அரை மணி நேரம் அதன் சிறகுகள் வளர்ந்தபடி இருக்கும். அடுத்த அரை மணி நேரத்தில் சிறகுகள் உலரும். அடுத்த சில நிமிடங்களில் தன் பட்டுச் சிறகுகளை படபடவென அடித்துக்கொண்டு பறக்கத் தொடங்கிவிடும்.